can I now invite Mr. Karthick Ram Manoharan to address the gathering, please? Karthik? Yes. Thank you so much, Puhar Todar. I'm very glad and very honored that you had invited me for this excellent meeting of the Dravidian Professionals Forum. I'm also much thankful to Dr. Tirunavukarasu of HCU for putting me in touch with Puhar Todar. I'm of course, very thankful to my fellow panelists and all those who are in attendance over here. And Professor Anandi has very nicely summarized the essence of the Rethinking Social Justice book, why it is important, and what sort of interventions it could potentially make into contemporary debates in Dravidian politics. So I will not go much into the book, but I will speak more on the chapter which I have written in the book and what are its implications and what I'm working on now. And some themes for us to consider. ஆனா இங்க நான் இதை வந்து ரொம்ப ஒரு சீரியஸான அகாடமிக் பிரசன்டேஷனா வச்சுக்க விரும்பல. ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு கான்வர்சேஷனா வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பைலிங்குவலா பேசுறேன். நீங்க மன்னிக்கணும், என்னோட தமிழ் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. மெட்ராஸ்ல தான் பிறந்தேன், ஆனா சின்ன வயசுல இருந்து வந்து வடநாட்டுல தான் வளர்ந்தேன். அப்புறம் சொந்தமா தமிழ் கத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். ஃபார்மல் ட்ரைனிங் கிடையாது எனக்கு. ஸோ மன்னிச்சுக்கோங்க ஏதாச்சும் தப்பு கிப்பு இருந்ததுன்னா. But for the benefit of a larger audience, I'll speak in a bilingual way. Okay, fine. So என்னன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேர்காணல் ஒண்ணு பார்த்தேன். இது வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானோட நேர்காணல். அவர் வந்து இது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிறப்போ வந்து அவர் வந்து ஹிட்லரையும் முசோலினியையும் வந்து பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு அவர் வந்து சொல்றாரு. அது ஏன்னு கேட்டா வந்துட்டு இல்ல அவங்களோட கருத்துல வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து ஏதோ சில பேரை கொன்னாங்கிறதுக்காக அந்த கருத்தை வந்து மறுக்க முடியாதுன்னு வந்து சொல்றாரு. இது வந்து நம்ம தவறான ஆட்கள் கிட்ட இன்னும் நல்ல கருத்துக்கள் இருக்குங்கிற ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. பட் ஒரு இனப்படுகொலை செஞ்சவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி நல்ல கருத்து இருக்குமா? அப்படியே அதுல நல்ல கருத்து பாக்குறவங்களோட கண்ணோட்டம், அரசியல் கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிற கேள்வி நமக்கு வருது. ஆனா இது வந்து ஒரு சராசரியான தவறான ஒரு புரிதலா நான் பார்க்கல. இது சீமான் அண்ணனோட தவறான புரிதலா பார்க்கல. ஆனா இதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு, ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதாவது முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், யூரோப்பு, அமெரிக்கா. செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அந்த காலத்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ். அண்ட் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்ல பல வருடங்களாக அந்த கலோனியலிசம் முடிஞ்ச பிறகு பல வருடங்களாக ஒரு இன தூய்மைவாத அரசியல் வந்து முன்னெடுத்துட்டு நடத்த கொண்டு பட்டுக்கிட்டு இருக்கிறது. சில இடங்கள்ல வந்து அது இனவாத அரசியலா இருக்கும், சில இடங்கள்ல வந்து அது மதவாத அரசியலா இருக்கும், சில இடங்கள்ல அது ரெண்டுமே வந்து இட் வில் பி இன்டர்மிக்ஸ்ட். இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஈரான்ங்கிற நாட்டுல வந்து வெளிப்படையான மதவாத அரசியல். இடி அமீனோட உகாண்டால வந்து ஒரு மாதிரி ஒரு இனவாத அரசியல் இருந்தது, ராபர்ட் முகாபேவோட ஜிம்பாப்வேல. அதே போல வந்து இந்த ஆசியால இருக்கிற சில நாடுகள்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில பாத்தீங்கன்னா இனவாதமும் மதவாதமும் கலந்து இருக்கும். இப்போ இதே மாதிரி சில ட்ரெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலயும் இருந்திருக்கு, தமிழ்நாட்டிலயும் இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல கூட ஒரு விதமான இனவாத மதவாத அரசியல் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது நமக்கு வந்து இது கலோனியலிசம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதுக்கு எதிர்ப்பு வர டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபோக்கஸ், ஒரு சில ட்ரெஜெக்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எத்னிசிட்டி, தமிழ் நேஷன், தமிழ் கல்ச்சர் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கிற ஒரு இது இருக்கு. அது வந்து இந்த தமிழ் அடையாளத்தை, தமிழ் இனம்ங்கிற கேட்டகரிய வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி முன்னிறுத்துற ஒரு போக்கா இருக்கு அந்த அரசியல் போக்கு. இதோட ஒரு வித்தியாசமான, ரொம்ப கம்ப்ளீட்லி வித்தியாசமான போக்கு தான் வந்து திராவிட அரசியல். சரியா? ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நான் இதை ஏன் நான் வந்து சுட்டி காட்ட விரும்புறேன்னா, இந்த மாதிரி பாசிபிலிட்டி வந்து தமிழ்நாட்டுல என்னைக்குமே இருந்திருக்கு.
தமிழ்நாடும் வந்து மகாராஷ்டிரால ஒரு சிவசேனா உருவானா மாதிரி, இல்ல வந்து இந்த பீகார் யூபியில வந்து இந்த பிரைவேட் காஸ்ட் ஆர்மிஸ் வந்து அங்க இருக்கும், இந்த பூமிஹார் சேனா, ரன்வீர் சேனா அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் உருவாறதுக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லா பாசிபிலிட்டிஸும் இருந்தது. தமிழ்நாட்டுல இப்போ ஒரு 1950s 1960sல இந்த சார்ட் ஆஃப் ஒரு கிராஸ் இன்இக்வாலிட்டிஸ், ரூரல் அர்பன் டிவைடு, ஒரு ஒரு அக்ரெசிவா வந்து தன்னோட பொலிட்டிக்கல் அசர்ஷனை காமிக்கணும்னு நினைச்ச ஒரு சில நிலவுடைமை கொண்ட ஜாதிகள், அதே போல சில வாரியர் கம்யூனிட்டிஸா வந்து தங்களை நினைச்சுக்கிற கம்யூனிட்டிஸ்க்குலாம் வந்து அந்த கிளாஷஸ் வந்து உருவாறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருந்தது. என்ன கேட்டா ஒரு பயங்கரமான ஒரு மாடரேட்டிங் ஃபோர்ஸா வந்து திராவிட அரசியல் வந்து அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து இட் ஹாஸ் பீன், ஐ வுட் சே தட், வெரி சக்சஸ்ஃபுல் இன் மாடரேட்டிங் தீஸ் சார்ட் ஆஃப் காஸ்ட் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் எத்னிக் கான்ஃபிளிக்ஸ். நீங்க வந்து இந்த அவங்களோட மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து எவ்வளவு இன்க்ளூசிவா இருந்தது, எப்படி வந்து பலவித செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன்ஸை வந்து உள்கொண்டு வந்ததுங்கிறத வந்து நீங்க பாஸ்கர் சாரோட கட்டுரையிலையும், கலையரசன் கட்டுரையிலையும், ஜெயரஞ்சன் கட்டுரையிலையும் நீங்க வந்து பார்க்கலாம். அதே போல இது கலையரசனும் பாஸ்கரும் இப்போ திரவிடியன் மாடல்னு வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ்ல வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து டெஃபினட்டிவ் ஆன்சர் டு கிரிட்டிசிசம்ஸ் அகேன்ஸ்ட் தி திராவிடியன் மூவ்மெண்ட், தட் இட் வாஸ் நாட் இன்க்ளூசிவ். அது வந்து ஒரு சில ஆட்களை தான் ஃபேவர் பண்ணுச்சு, நிறைய பேரை ஃபேவர் பண்ணலங்கிறதுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு டெஃபினட்டிவ் ஆன்சர். ஏன்னா இட்ஸ் பேக்ட் பை டேட்டா. ஸோ அது ரிலீஸ் ஆனவொன்னே எல்லாரும் இந்த ரீதிங்கிங் சோஷியல் ஜஸ்டிஸையும் அந்த புக்கையும் சேர்ந்து வாங்கி படிங்க. விமர்சனங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவியல் ஆயுதமா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே, எனிவே, ஸோ என்ன திராவிட அரசியல் வந்து இதுல வந்து வித்தியாசமா பண்ணுச்சுன்னு பார்த்தா, நான் வந்து ஐ வுட் சே தட் திராவிடியன் தாட் டெமோக்ரட்டைஸ்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசியலை திராவிடிய அரசியல் வந்து ஜனநாயக பூர்வமாக ஆக்குது. ஜனநாயக பூர்வமாக ஆக்குறதுங்கிறது வந்து ஜஸ்ட் சும்மா வந்து ஓட்டு போட்டோம், நம்மளோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தோங்கிறது மட்டும் கிடையாது. பட் இட்ஸ் அன் ஐடியா ஆஃப் அ டெமோக்ராட்டிக் கல்ச்சர் ஆஃப் ரிசால்விங் issues or addressing issues through negotiation, dialogue and compromises rather than through conflict and war. So democracy வந்து இது நீங்க வந்து இது வந்து பெர்னட் கிரிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங், பிரிட்டிஷ் தியரிஸ்ட் பெர்னட் கிரிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நீங்க வந்து கான்ஃபிளிக்டும் வாருங்கிறது வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் கிடையாது, நெகோசியேஷன், டயலாக் அண்ட் காம்ப்ரமைஸ் தான் வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ன்னு வந்து அவர் ஆர்கியூ பண்றாரு. டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் வந்து அது பார்த்தா தமிழ்நாடுல வந்து திராவிட அரசியல் வந்து அதை வந்து கொண்டு வருது. இதுல வந்து பெரியார் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றுறாரு. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இனவாத அரசியல் வராம, ஒரு இன தூய்மைவாத அரசியல் வராம, ஒரு முற்போக்கான ஒரு இன்க்ளூசிவான அரசியல் வர்றதுக்கு பெரியாரோட பங்களிப்பு முக்கியமானது. நான் அதுக்குள்ள மட்டும்தான் போவேன், அதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கும். ஏன்னா அறிஞர் அண்ணாவோட ரோலு, கலைஞரோட ரோலு, இன்ஃபேக்ட் ஐ வுட் ஈவன் சே எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் எம்ஜிஆரோட ரோலும் வந்து இருக்கு இதுல. வந்து ஒரு ப்ராடர் பப்ளிக்க வந்து கொண்டு வர்றதுல. பட் அது போனா ரொம்ப பெரிய பிரசன்டேஷன் ஆயிடும். நான் பெரியாரோட ரோல மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். இப்போ பெரியார் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான தூய்மைவாதத்துக்கும் எல்லா விதமான சாவினிசத்தையும் வந்து அவர் வந்து விமர்சிக்கிறாரு. அவர் இதை விமர்சிக்கிறதுனாலேயே அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வருது. இப்போ வந்து ஆணாதிகவாத மனோபாவத்தை எதிர்க்கிறாரு, மத ரீதியான மனோபாவத்தை எதிர்க்கிறாரு, இன ரீதியான மனோபாவத்தை எதிர்க்கிறாரு, மொழி ரீதியான மனோபாவத்தை எதிர்க்கிறாரு. ஸோ வந்து அவர் பாத்தீங்கன்னா எல்லா விதமான இந்த மாதிரி ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட்ஸ், எக்ஸசிவ் ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. சோ அவர் பெரியாரே வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு மதம், ஜாதி, கடவுள் இதுல மட்டும் நம்பிக்கை இல்லைங்கிறது கிடையாது, எனக்கு வந்து இலக்கியம், மொழி, தேசியம் இதுல கூட வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு வந்து வெளிப்படையா சொல்றாரு. சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா பெரியாரை எதிர்த்து வர விமர்சனங்கள் வந்து வெறும் ஹிந்து தேசியம், இந்திய தேசியம் மட்டும் கிடையாது, தமிழ் தேசியமிடமிருந்தும் வந்து ஒரு கடுமையான விமர்சனம் வருது. ஏன்னா அவர் வந்து எல்லா விதமான தேசியத்தையும் வந்து எதிர்க்கிறாரு. சோ ஒரு சில இடங்கள்ல அவரே வந்து கொஞ்சம் ப்ரொவோகேட்டிவாவும் வந்து சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் வந்துட்டு தமிழை கத்துக்க கூடாது, ஆங்கிலத்தை கத்துக்கணும், நீங்க வந்து வீட்டுல வந்து ஆங்கிலத்துல பேசணும், அது இதெல்லாம். சோ பெரியாரோட தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இஸ் அ ப்ரொவோகேட்டிவ் திங்கர். நிறைய இடத்துல வந்து ப்ரொவோக் பண்ணுங்கிறதுக்காக சொல்லுவாரு. பட் அந்த ப்ரொவோகேஷனை வந்து அவரோட எசன்ஸ், அவரோட சாராம்சமா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அவரோட எசன்ஸ் as such வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி
ஒரு ப்ராடர் ஐடியா ஆஃப் ஐடென்டிட்டி, ஒரு ப்ராடர் கம்யூனிட்டியை இமேஜின் பண்றதுதான் பெரியாரோட எசன்ஸ். சோ பெரியாரோட சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நான் நேஷனலிஸ்டிக்கான சிந்தனை. அதாவது ஒரு தேசியம், இனவாதம் இது போன்ற இதுல வந்து சாராத ஒரு சிந்தனையா தான் பெரியாரோட சிந்தனை இருந்திருக்கு. இத வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து ஒரு முன்னாள் கட்டுரையில எழுதியிருப்பாரு, டீநேஷனலைசிங் த பாஸ்ட்னு. இப்போ ரீதிங்கிங் சோஷியல் ஜஸ்டிஸ்ல நான் என்னோட சாப்டர் வந்து ப்ரொஃபசர் பாண்டியனோட டீநேஷனலைசிங் த பாஸ்ட வந்து பில்ட் ஆன் பண்ற ஒரு கட்டுரை தான். அதை பில்ட் ஆன் பண்ணி நான் கொண்டு வரேன். இப்போ பெரியார் வந்து ஏன் எப்படி வந்து இந்த மாதிரி தேசியவாதத்தை வந்து கிரிட்டிக்கலா வந்து பாக்குறாரு. சோ இப்போ பெரியாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டிராவிடியன்ங்கிற கான்செப்ட வந்து அவர் வந்து ஒரு 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 குறிப்பான ஒரு டேர்ம் இருக்கு போஸ்ட் மார்க்சிசம்ல, ஃப்ளோட்டிங் சிக்னிஃபையர்னு. அது என்னங்கிறது நான் இப்போ வந்து ஷார்ட்டா வரேன். டிராவிடியன்ங்கிற டேர்மை வந்து அவர் வந்து ஃப்ளோட்டிங் சிக்னிஃபையரா யூஸ் பண்றாரு. அப்புறம் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற டேர்மை வந்து எம்டி சிக்னிஃபையரா யூஸ் பண்றாரு. சோ இதோட அர்த்தம் என்ன? இது கொஞ்சம் ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த வார்த்தை ஒரு வார்த்தை நான் இப்ப சொல்றேன், பசு. பசுங்கிற வார்த்தையை நான் சொன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்து மைண்டுக்கு வருது? ஒரு குறிப்பிட்ட விலங்கு வருது. அந்த குறிப்பிட்ட விலங்கு இருக்கு. அது யூனோ இட் ஹாஸ் ஹார்ன்ஸ், இட் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல், இட் ஹாஸ் அடர்ஸ், இட் கிவ்ஸ் மில்க், இந்த மாதிரி சில இதெல்லாம் வருது. இன்னும் கொஞ்சம் கலாச்சார ரீதியா வந்து போறவங்களுக்கு என்ன தெரியும்னா பசுங்கிறது வந்து இந்தியாவோட தேசிய விலங்கு. அதாவது அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட தேசிய விலங்கு. அதை தொட்டா வந்து மனுஷனுக்கே ஆபத்து. ஓகே, சோ பசுங்கிற கான்செப்டுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஆப்ஜெக்ட் வந்து நேரடியா பொருந்தது. பசுங்கிற வார்த்தை கான்செப்ட், ஒரு ஆப்ஜெக்ட், அதோட நேரடியான ஒரு தொடர்பு இருக்கு. சோ இப்ப பசுங்கிற வார்த்தையை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு புலியை குறிக்க முடியாது. பசுங்கிற வார்த்தையை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு யானையை குறிக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு நிகரான, அந்த பசுங்கிற வார்த்தைக்கு நிகரான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ இதே மாதிரிதான் வந்து மத்த சில கான்செப்ட்ஸுக்கும் வந்து அந்த மாதிரி நிகரான ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ற தன்மை வந்து நமக்கு வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தேசியத்தை நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ சீமான் அண்ணன் வந்து ஹிட்லரை தூக்கி பேசுறாரு. இப்போ ஹிட்லரை வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஹிட்லரோட கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன், ஹிட்லரோட கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ஜெர்மன்கிற வார்த்தைக்கு நிகரான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை இனத்தை சார்ந்த ஜெர்மானிய மக்கள், அதுவும் வந்து அந்த யூதர்கள் அல்லாத மக்கள், வெள்ளை இனத்தை சார்ந்தவங்களா இருக்கணும், அவங்க ஜெர்மானியர்களா இருக்கணும், யூதர்கள் அல்லாதவர்களா இருக்கணும். சோ அந்த ஜெர்மன்கிற வார்த்தைக்கு ஹிட்லரோட கண்ணோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிய இனம், ஜெர்மானிய மொழி, ஜெர்மானிய கலாச்சாரம் அண்ட் வந்து மத்தவங்க எல்லாருமே வந்து இந்த ஜெர்மன் அடையாளத்துக்குள்ள வரமாட்டாங்க. சோ ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் மாதிரி மக்கள், ரொமானியர்கள் மாதிரி மக்கள், ஜிப்சிகள் மாதிரி மக்கள் இந்த ஜெர்மன் நாட்டுல வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா வாழ்ந்து இருந்தாலும் அவங்க ஜெர்மானியர்களா ஆக முடியாது. ஏன்னா அவரோட ஐடியா, அந்த ஜெர்மன்கிற ஐடியா வந்து ஒரு பிக்ஸ்டு சிக்னிஃபையரா இருக்கு. அதாவது ஜெர்மன்னா இவனுங்களை தான் குறிக்கும், வேற யாருமே வந்து இந்த ஜெர்மன் அடையாளத்துக்குள்ள வர முடியாது. இதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரெஞ்சு ரிப்பப்ளிகனிசம். இப்போ பிரெஞ்சு ரிப்பப்ளிகனிசம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்ப ராடிக்கலான ஐடியா ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருந்தது. பிரெஞ்சு ரிப்பப்ளிகனிசம் நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழனா இருந்தா சரி, கருப்பு இனத்தை சேர்ந்தவனா இருந்தா சரி, அரபு இனத்தை இருந்தவனா இருந்தா சரி, ஜெர்மானியரா இருந்தா சரி, பிரெஞ்சா இருந்தா சரி, பிரிட்டிஷா இருந்தா சரி, நீங்க பிரெஞ்சு நாட்டுல பிறந்து பிரெஞ்சு நாட்டோட சிட்டிசன்ஷிப் இருந்தா நீங்க பிரெஞ்சு. சரியா? சோ நீங்க அந்த பிரெஞ்சுங்கிற அடையாளம் வந்து அங்க பிரான்ஸ் நாட்டுல வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் அடையாளம், நேஷன் பேஸ்ட் அடையாளம் கிடையாது, இல்ல ஒரு இனம் சார்ந்த அடையாளம் கிடையாது. அதனாலதான் பிரான்ஸ்ல வந்து இன்னைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இன ரீதியான பாகுபாடுகளை வலியுறுத்துற ரிசர்ச்சை வந்து அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அவங்களோட சிட்டிசன்ஷிப் கான்செப்ட் வந்து உண்மையிலேயே அந்த காலத்துல வந்து ரொம்ப ராடிக்கல், இந்த காலத்துலயும் ராடிக்கல் தான். ஏன்னா அது வந்து அது இனத்தை தாண்டின ஒரு ஐடென்டிட்டியை வந்து கொடுக்குது பேஸ்ட் ஆன் சிட்டிசன்ஷிப். பட் என்ன கேட்டீங்கன்னா வந்து பெரியாரோட கான்செப்ட் வந்து
இதையும் வந்து கொஞ்சம் வந்து மேல தூக்கிட்டு போகுது. ஏன்னா வந்து இது நேஷனாலிட்டி, ரிலிஜன் இதெல்லாம் தாண்டி சிட்டிசன்ஷிப்பையும் தாண்டின ஒரு அடையாளமா வந்து திராவிடம் வந்து பெரியார் வந்து இமேஜின் பண்றாரு. சோ பெரியாரோட ஐடியால வந்து நீங்க பாத்தீங்கன்னா திராவிடம்ங்கிறது என்னன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து அதான் நான் அதை ஃப்ளோட்டிங் சிக்னிஃபயர்னு ஏன் சொல்றேன்னா, அதுக்கு வந்து ஒரு நிகரான ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. சோ பெரியாருங்கிற திராவிடம்ங்கிற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு நிகரான ஒரு ஆப்ஜெக்ட், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த மொழியை சார்ந்தவன்ங்கிறத வந்து பெரியார் வந்து பிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறார். அதை வந்து இஸ் லீவிங் தட் இன் அ ஃப்ளோட்டிங் வே. அதாவது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து திராவிடர் ஆகலாம். ஏன்னா அது ஒரு அரசியல் அடையாளம். பட் இது சும்மா வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு எந்த அரசியல் வேணாலும் பேசிக்கிட்டு வந்து ஒரு இணையறது கிடையாது. அதே போல இது ஒரு சிட்டிசன்ஷிப் அடையாளமும் கிடையாது. It is an identity which is based on resistance to oppression with potential to include people beyond inherited birth markers. அதாவது ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் வந்து திராவிடம். அண்ட் இது வந்து ஒரு மனிதர் அவர் பிறந்த அடையாளத்தை தாண்டியும் வெளியே வந்து திராவிடரா ஆகலாங்கிற பாசிபிலிட்டி வந்து இருக்கு. சோ திராவிடம்ங்கிற அடையாளம் வந்து ஏன் ஃப்ளோட்டிங் சிக்னிஃபயர்னா பல காலத்துல பல விஷயங்களை குறிக்குது. ஒரு காலத்துல வந்து திராவிடம்ங்கிறது நான் பிராமின்ங்கிறத குறிக்குது, அப்புறம் தமிழர்கிறத குறிக்குது, மக்கள்ங்கிறத குறிக்குது, உழைக்கும் மக்கள்ங்கிறத குறிக்குது. அதே போல வந்து எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் குறிக்குது, கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட குறிக்குது. பட் இதையும் தாண்டின ஒரு பொருள் தான் வந்து திராவிடம். ஏன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ரெசிஸ்டன்ஸ் டு அப்ரெஷன் with a potential to include people beyond inherited birth markers and identity. So திராவிடம்ங்கிறது வந்து சில பேர் வந்து அது வந்து அதையும் வந்து ஒரு இனவாதம்னு வந்து சில பேர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது இனவாதம் கிடையாது. ஏன்னா திராவிடம்ங்கிற ஒரு ஐடியா வந்து இன அடிப்படையில கிடையாது. இப்போ பெரியாரே வந்து சொல்றாரு. பெரியார் வந்து த ஹிந்துல வந்து ஒரு எடிட்டோரியல் எழுதியிருப்பாரு ஆங்கிலத்துல. அதை ஆன்லைன்ல இருந்தா வாங்கி படிங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பேசேஜை நான் படிக்கிறேன். பெரியார் சொல்றாரு, no one can divide the South Indian people into two races by means of any blood test. It is not only suicidal but most reactionary. அதாவது இன ரீதியாக தென்னிந்தியாவோட மக்களை வந்து பிரிக்க முடியாதுங்கிறத வந்து பெரியார் வந்து ஹைலைட் பண்றாரு இங்க. அது வந்து ஒரு தற்கொலை செய்யறதுக்கான முயற்சியா தான் வந்து அவர் சொல்றாரு. சோ அவரோட திராவிட கண்ணோட்டம் வந்து இனவாத கண்ணோட்டமே கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, the purpose of the Dravidian movement was to reconstruct society on a human and rational basis, challenging the Aryan ideal which valued social hierarchies. சோ அதாவது வந்து திராவிட இயக்கத்தோட குறிக்கோளே வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தை வந்து ஒரு மனிதநேயமற்ற ஒரு மனிதநேயமற்ற ஆரிய சமுதாயத்திலிருந்து மாற்றி ஒரு மனிதாபிமானம் உள்ள சமுதாயமாக, ஒரு பகுத்தறிவு உள்ள சமுதாயமாக மாத்துறதுதான் வந்து பெரியாரோட திராவிட அரசியலோட குறிக்கோள். இது இனவாதத்தையும் தேசியவாதத்தையும் தாண்டின ஒரு குறிக்கோள். இந்த ஒரு பிராட்னஸ் டு அப்ரோச் தான் வந்து பெரியார் ஆஸ் அ திங்கர் வந்து எக்ஸாம்பிளிஃபை பண்றாரு. அதோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திராவிட அரசியல்ல தெரியுது. ஏன்னா திராவிட அரசியல் வந்து உண்மையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான அரசியலா இருந்தாலும் மற்ற எவரையும் வந்து எந்த ஒரு இனத்தையோ எந்த ஒரு ஜாதியையோ எதிர்த்த அரசியல் கிடையாது. பிராமணியத்தை எதிர்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திராவிட அரசியல்னால உண்மையிலேயே பிராமணர்களுக்கு எந்த தீங்கும் வந்தது கிடையாது. இது நண்பர் கலையரசன் கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு. அவர் இருந்திருந்தாருன்னா ப்ரொவைட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் வந்து சொல்றாரு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பிராமணர்கள் வந்து யூபியில இருக்கிற பிராமணர்களை விட நல்ல லிவிங் ஸ்டாண்டர்ட், பல மடங்கு நல்ல லிவிங் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. இது திராவிட அரசியல் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்த்த அரசியலா இருந்தா இது இருந்திருக்கிறதுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி வெரி பிராட்லி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா தான் வந்து திராவிட அரசியல் இருந்திருக்கு, திராவிட சித்தாந்தம் இருந்திருக்கு. இதையும் தாண்டி வந்து ஜாதி இருக்கே, இன்னும் வந்து ஜாதி இருக்கேனுங்கிற கேள்வி வந்து கண்டிப்பா வரும், எல்லாருக்கும் வரணும். அந்த கேள்வி இருந்தாதான் வந்து திராவிட அரசியல்ல நம்ம வந்து இன்னும் முன்னுக்கு கொண்டு போக முடியும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 300 வருடம் இருந்த முதலாளித்துவத்தை வந்து கம்யூனிசமால வந்து ஒழிக்க முடியல. ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேல வந்து கம்யூனிஸ்ட் சர்வாதிகாரம் வந்து சோவியத் யூனியன்ல
இருந்தது. அப்படி இருந்தும் வந்து ஒரு 300 வருஷம் இருந்த முதலாளித்துவத்தை அவங்களால ஒழிக்க முடியல. திராவிட அரசியல் வந்து வெறும் ஒரு 60-65 ஆண்டுகளோ என்னவோதான் இருந்திருக்கீங்க. அவங்க எப்படிங்க வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து 3000 வருஷம் காஸ்ட் சிஸ்டம் ஒழிக்க முடியும்? சோ இத வந்து சிம்பிளா வந்து சக்சஸ் ஃபெயிலியர்ங்கிற மாடல்ல நம்ம வந்து பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. இந்த தாட்ஸ், இந்த டிராவிடியனிசமோட தாட்ஸ்க்கு வந்து என்ன தாக்கம் இருக்கு, என்ன தாக்கம் இருந்தது, அண்ட் என்ன தாக்கம் எதிர்காலத்துல இருக்கலாம், இத வந்து ஆராயறத வந்து நான் வந்து ஒரு மோர் ப்ரொடக்டிவ் அப்ரோச்சா பாக்குறேன். So thank you very much again, and I'm open to questions. So thank you. Thank you, Karthik. It's an impressive presentation. Karthik sir, can I ask a Any question questions? for you? Yes sir, I have a question. Sir, எனக்கு என்ன கேள்வினா, இப்போ வந்து உலகமயம் ஆகுதல், globalization, after this globalization, இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து there is a very big identity crisis. சோ அப்படி வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த floating signifier, இந்த திராவிடம் வந்து ஒரு எதுக்குமே அடங்காத ஒரு floatingஆன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, இப்ப இருக்க இந்த எல்லாமே பொது உடைமையாக்கப்படுற மாதிரி ஒரு எல்லாமே எல்லாருக்கும் குளோபலைசேஷன் ஆகும் பொழுது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து தமிழ் தேசியம் பக்கமோ இல்ல வந்து ஒரு இனவாதம் பக்கமோ உங்களை இழுத்துட்டு போவாதா? அப்படி இழுத்துட்டு போகும் பொழுது அதை எப்படி வந்து நம்ம கவுண்டர் பண்றது, இல்ல அதை எப்படி வந்து அதை நீங்க கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியும், அந்த 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 நீரோட்டத்தை வந்து நீங்க எப்படி மடைமாற்றம் பண்ண முடியும்? முடியாதுல்ல. இல்ல ஐ ஆக்சுவலி கம்ப்ளீட்லி அக்ரி. அது என்னன்னா வந்துட்டு திஸ் இஸ் அ குளோபல் ட்ரெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபலைசேஷன் வந்து என்ன பண்ணி விட்டுருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, புதுசா கொண்டு வரங்கிற பேர்ல நிறைய பழைய ஐடென்டிட்டிஸ வந்து தூண்டி விட்டுருக்கு. இப்ப ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஈஜிப்ட்ங்கிற நாட்டுல வந்து அதோட முன்னாள் பிரதமர் கமால் அப்தல் நாசர் வந்து ஒரு நேர்காணல்ல வந்து 1950s நடந்த நேர்காணல்ல வந்து இந்த பர்தா, இந்த வெயிலிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது போடுற பிராக்டிஸ வந்து கிண்டல் பண்ணிருப்பாரு. சரியா? இன்னைக்கு ஈஜிப்ட்ல வந்து அதை பத்தி பேசுனீங்கன்னா செத்துருவீங்க. நீங்க பர்தாவுக்கு எதிராக ஏதாச்சும் பேசுனீங்கன்னா செத்துருவீங்க. எதிர்பார்த்திருக்க முடியாது. அது அந்த காலத்து நாசரோட ஈஜிப்ட்ல இப்படி ஒண்ணு நடக்குங்கிறத அவங்களால எதிர்பார்த்திருக்க முடியாது. பட் குளோபலைசேஷன் வந்து புஷ் பண்ணது பாத்தீங்கன்னா, அது ஒரு காலத்துல வந்து மார்ஜினலைஸ்டா அது வந்து காலியான ஐடென்டிட்டின்னு நினைச்சதை வந்து திரும்பி முன்னுக்கு கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரான்ஸ், நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, பிரான்ஸ்ல வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மரீன் லெ பென் இல்ல ஷான் மாரி லெ பென்னோட டிஸ்கோர்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆகும்னு வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆயிருச்சு. அமெரிக்கால வந்து அது ஒரு ஃபவுண்டேஷனே அந்த ரேசிசம் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் வந்து மல்டிகல்ச்சரலிசம் தான். அங்க வந்து ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்து ஆட்சிக்கு வராரு. சோ இந்த ஒரு குளோபல் ட்ரெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலயும் கண்டிப்பா அந்த பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகளோட ஒரு ப்ராடக்டா தான் நான் வந்து தமிழ்நாட்டுல இந்த காலத்துல இருக்கிற தமிழ் தேசியமா நான் வந்து பாக்குறேன். சோ எனக்கு வந்து நான் வந்து திராவிடம் தான் ஒன்லி சொல்யூஷன், திராவிடம் தான் ஃபைனல் சொல்யூஷன் நான் வந்து என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா தட்ஸ் கான்ட்ரரி டு அ டயலெக்டிக்கல் அப்ரோச் டு ஹிஸ்டரி. பட் ஹேவிங் செட் தட், ஆல்டர்னேட்டிவ்னு வருதுன்னா இட் ஷுட் அட் த பெஸ்ட் பி அ பெட்டர் அண்ட் அ மோர் ப்ராக்ரெசிவ் ஆல்டர்னேட்டிவ். அது வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு இல்லைன்னு தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ திங்க் தட் டிஸ்பைட் இந்த மாதிரி இந்த நியோலிபரலிசம் கொண்டு வர இந்த எத்னிக் ஐடென்டிட்டி ஏர்ஜஸை தாண்டி there is still a large scope, at least in Tamil Nadu, for a sort of a progressive, inclusive, populist politics. அது இந்த காலகட்டத்துல வந்து திராவிட அரசியல், குறிப்பா வந்து இப்போ திமுக லீட் பண்ற அரசியலுக்கு வந்து அந்த ப்ராக்ரெசிவ், இன்க்ளூசிவ், பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னும் அந்த பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்பயர் ஆகலங்கிறது தான் என்னோட, தட்ஸ் மை தாட். ஓகே, பட் again I can't predict what will happen in 5 or 10 years down the line. But for the moment, at least in this election, I think those possibilities are there with the DMK, and those possibilities are very strong. Thank you so much, sir. Thank you. Sir, I have a question to Karthik. Original doubt, Karthik. Number one, we take a lot of pride in our people going and occupying positions of importance in the West, like ஒரு சுந்தர் பிச்சையோ சத்ய நாடெல்லாவோ இது மாதிரி நம்ம
நிறைய தமிழ் மக்கள் வந்து போய் சிலிகான் வேலியில நல்லா ஷைன் பண்றாங்க. அது நம்ம ரொம்ப திராவிடத்தோட பெருமையா நம்ம சொல்றோம். அட் த சேம் டைம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற வேலையை வந்து நம்ம வட இந்தியர்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது, இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான முரண் மாதிரி தோணுது. இது வந்து ஒரு லிபரலான ப்ரோக்ரஸிவான பாலிடிக்ஸா, இல்ல இது மாதிரி டைகாட்டமிஸ் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாதா? உங்களோட கருத்து என்ன? தட் இஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற வேலைகளை யாருக்கு விட மாட்டோம்? இல்ல 75% தமிழ்நாட்டோட வேலையை வந்து தமிழர்களுக்காக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்றோம். சோ இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது? இது மாதிரி ரெண்டு விதத்தையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோம்? No, that's a very interesting question. But as such, I would say that the Dravidian parties are actually doing a sort of a balancing act with this only. நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து at some level வந்து if they don't address this question, because தமிழ்நாட்டுல வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து unemployment, perhaps Bhaskar sir is a better person to answer this question, but from my perspective, see, I'm only a intellectual historian. I am not that much of an expert on political economy, but from what I see as a layperson is that in Tamil Nadu the greater problem is underemployment rather than unemployment. Maybe Bhaskar sir can elaborate on this, right? So வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து this creates some sort of anxieties and as well as certain aspirations which need to be fulfilled. அது வந்து இதை வந்து சரியா வந்து மேனேஜ் பண்ணலன்னா இது வந்து இந்த முன்னாடி கேட்ட கேள்விக்கு சம்பந்தமாகும். ஏன்னா this will lead to other forms of more rabid and more extreme identity politics. So maybe I do think that the Dravidian parties are trying to manage this. So, but either one, we can do that. They could possibly do that without being, racist or without being exclusionary or xenophobic to other communities. Inamari policies are there in several other states as well. So I personally don't think it would lead to any sort of racist politics or anything of that sort. And again, the difference is there's a huge difference between America and Tamil Nadu, no? So that should also be probably taken into account. Karthik sir, or interjection. So ஒரே ஒரு point just I'll add to what you said. So America வந்து பாத்தீங்கன்னா it will be mostly called as a melting pot culturalism. So யார் அங்க போனாலும் they will take up or own up the identity of American culturalism. ஆனா வந்து இந்தியால வந்து ஒரு நார்த் இந்தியால இருந்து இங்க வந்தாங்கன்னா it's not a melting point culturalism where people still remain distinct of their identity. Or North India la vandangalo, they don't take up or own the Dravidam or Tamil identity. They still have their own identity and they have their own separate politics. அது வந்து ஆக்சுவலா நான் ஒரு பேப்பர்ல படிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மெல்டிங் பாயிண்ட் இல்லாத ஒரு மைக்ரேஷன் நடந்தா it will lead to more clashes than being tensions தான் கிரியேட் ஆகும். இங்க வந்து அவங்களோட ஓன் பாலிடிக்ஸ் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா. So it's just an interjection to add to what you said. So அதனால கூட ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால கூட யோசிச்சிருக்கலாம் 75% reserving for the people of Tamil Nadu. இந்த அகிலா யாரோ கேள்வி கேட்க வந்தாங்க மாதிரி. Yeah, sir, I have a question. Yes. Tamil Nadu as a progressive state, we follow Dravidian ideologies, say for example, but we have a geographical constraint, right? We are not a separate country, we belong to India. So majorly whatever progressive we are so dependent on the entire nation, which can clash. Say for example, the literate ratio of Tamil Nadu is entirely different from the rest of Tamil Nadu. So how are we going to match it? Because India is different totally from what we are here. Because the country as a whole, it's going towards Hinduism ideology. But India is, but Tamil Nadu, we are against all that. But how are we going to match it? And how are we going to survive with the ideology, what we are doing it right away? And how are we going to contain with the same thing, and how are we going to transfer that to our next generation? How are we going to do it? I think it's going to be quite a difficult process, right? So there are some people who say that it will be difficult for the DMK to win,
I'm not so sure of that, but I think that the serious difficulties will begin after they win, right? Because the central government is going to continue to aggressively push its agenda. We see that in West Bengal, where they are trying to create so many hurdles to Mamata Banerjee's government and the sort of welfare measures that she is trying to do for the ordinary Bengali people. There are so many hurdles placed by the central government. I'm sure we will face the same thing in Tamil Nadu if and when the DMK comes to power. So what can we do about this is that I seriously think both at an intellectual level and at a political level, there needs to be a sort of a broader sort of a democratic alliance, at a pan-Indian level, which stresses, of course, definitely on the unity of the country, but also on proper rights to the states as sort of federal units, right? So I do seriously think that it is time to revisit some of the debates which Arinyar Anna and Kalaignar Karunanidhi had initiated, especially as regarding the center-state relationships and federalism. So that's it. Thank you, sir. Thank you so much.